23/6/2025 பாக்கியத்தாரா PT8 உண்டான ஒரு கேரளா கணிப்பு தான் பார்க்க போகிறோம் நண்பா. இந்த கணிப்பை பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று நம்ம என்ன கொடுத்தோம், எப்படி வந்திருக்கு, எப்படி போயிருக்குன்னு பார்க்கலாம். நேற்று பாருங்கள், சாமுர்தி நம்ம ஆல் போர்டு 4-8 கொடுத்துருந்தோம், சப்போர்ட்டுக்கு 6 கொடுத்துருந்தோம், 4க்கு பவர் 9, 8க்கு பவர் 3, 6க்கு பவர் 1 கொடுத்துருந்தோம். ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 7-0-6. ஓகேங்களா, 7-0-6. நம்ம வந்துட்டு 0 எங்கே வேணாலும் வரும்னு சொல்லியிருந்தோம். 0 வந்து பி போர்டுக்கே வந்திருக்கு. இந்த 6ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா சி போர்டுக்கு வந்திருக்குது. நேற்று நம்ம ஜோடி நம்பர்னு சொல்கிறதுல வந்துட்டு பார்த்திங்கன்னா 1-0 கொடுத்துருந்தோம். 1-0க்கு வந்து 1க்கு பவர் 6, 0-0வே வந்திருக்குது. இங்கே பார்த்தாலும் பாருங்கள், 1க்கு பவர் 6, 5க்கு பவர் 0, அப்போ 6-0. சரிங்களா. இங்கே பார்த்தீங்கன்னா 7-5 கொடுத்துருக்கோம். 7 வந்திருக்குது, 5க்கு பவர் 0, அப்போ 7. சரிங்களா. இந்த நம்பர் சொல்கிறேன் நான், 7-0-6. ரிசல்ட் பார்த்தீங்கன்னா அப்படி 7-0 பவரில் வந்திருக்கு நம்மளுக்கு. சரிங்களா. நம்ம 7-6 கொடுத்துருக்கோம், 3 கொடுத்துருக்கோம், ஆனால் 0. 7-0 கொடுத்துருக்குறோம். ஆனால் ஏதாவது ஒரு நம்பர் பவர் பண்ணி வைக்கலாங்கிறதுக்கு நான் அப்படி மாற்றி தான் வச்சேன். பார்த்திங்கன்னா அப்படியே இந்த 2 நம்பர் அப்படியே பவரில் மாறிடுச்சு. 6ஆம் நம்பர் சி போர்டுக்கு வந்திருக்கு, 5-0வாக மாறி இருக்குது. நமக்கு இன்னும் கொஞ்சம் கவனமாக எடுத்துருந்தால் எடுக்கலாம். சரி, ஓகே, நாளைக்கு உண்டான கணிப்பை பார்த்துடலாம். நாளைக்கு பாக்கியத்தாரா. சரிங்களா. ஆல் போர்டை பொறுத்தவரைக்கும் 8-4, சப்போர்ட்டுக்கு 7 கொடுத்துருக்குறேன். சரிங்களா. 4 வரலாம், 7 வரலாம். சரிங்களா. 8ஆம் நம்பரும் வரலாம். 8க்கு பவர் 3, 4க்கு பவர் 9, 7க்கு பவர் 2. சரிங்களா. உங்கள் கணிப்பில் எது இருக்குன்னு பாருங்கள். ஏ போர்டை பொறுத்தவரைக்கும் 4-1 தான் நாளைக்கும். சரிங்களா. பி போர்டை பொறுத்தவரைக்கும் 7-3 வரலாம். இல்லைனாலும் ஒரு நம்பர் பண்ணால் 17ன்னு இருக்குது. அதில் ஏதாவது பெஸ்ட் பண்ணுறாங்களான்னு தெரியல. சி போர்டில் 8-9 வரணும். இந்த 0 பார்த்திங்கன்னா திரும்பவும் உள்ளே தான் வருது. 1-0 வரணும், இல்லைன்னா 5ஆம் நம்பராக உள்ளே வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நான் 0 எடுத்துருக்கிறேன், ஆனால் 5 வந்துச்சுன்னா ஏ போர்டுக்கு போகலாம் அதிகபட்சமாக. சரிங்களா. ஏபிபிசிஎஸ்சி பொறுத்தவரைக்கும் 38, 17, 08, 02, 29, 40, 21, 89. சரிங்களா. இதுலேருந்து ஒரு செட்டை எதிர்பார்க்குறேன். நாளைக்கு அப்படியேவும் அடிக்கலாம், இல்லை எதாவது பவர் பண்ணி வருதா பாருங்கள், ரொட்டேட்டும் ஆகலாம். சரிங்களா. ஆக மொத்தத்தில் வந்து எனக்கு முடிஞ்சது, எனக்கு தெரிஞ்சது நான் எடுத்து வச்சுருக்கிறேன். நீங்களும் பார்த்துக்கோங்க. சரிங்களா. நாளைக்கு டபுள்ஸ்ன்னு வந்துச்சுன்னா 77 வரணும், 55, 88, 44. அப்படி இல்லைன்னா கீழே இருக்கிற 7க்கு பவர் 2, 5க்கு பவர் 0, 8க்கு பவர் 3, 4க்கு பவர் 9. 4ஆம் நம்பரும் டபுள்ஸாக வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. சரிங்களா. 3 டிஜிட்டலை பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கிற நம்பரில் தான் ஜோடி சேரும். ஏதாவது பவர் வரலாம். அப்படியே வந்துருச்சுன்னா நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது, அப்படியே வச்சு விட்றலாம். பவரில் வந்துச்சுன்னா எது பவர் பண்ணுவாங்கன்னு தான் சொல்ல முடியாது. சரிங்களா. அதனால் உங்களுக்கு ஏதாவது பவரில் வருதா பாருங்கள். இந்த நம்பரில், ஜோடி நம்பர்லேயே நானும் எடுத்து வச்சுருக்கிறேன் என்னென்ன நம்பர் வரணும்னு சொல்லிட்டு. சரிங்களா. பார்த்துக்கோங்க. 179, 409, 538, 308, 209, 829, 717, 452. சரிங்களா. இதிலேருந்து வரலாம். பாக்ஸு தான் எல்லாமே. சரிங்களா. உங்களுக்கு ஏதாவது ஒரு நான் கொடுத்துருக்கிறதுல 3 டிஜிட்டலில் ஏதாவது ஸ்ட்ராங்காக வந்துச்சுன்னா அதை மட்டும் பாக்ஸாக எடுத்துக்கோங்க. எல்லாமே எடுக்க வேண்டாம். நான் சொல்கிற மாதிரி எப்போதுமே இந்த போர்டு, இந்த 3 இடம் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். சரிங்களா. வர நம்பர் 2Dலே வந்துடும், அழகாக 3 டிஜிட்டல் வந்துடும். சப்போஸ் அப்படியே வந்தால் நமக்கு வின்னிங். சில நேரம் பவரில் வந்துடுது, அப்போ தான் கொஞ்சம் சொதப்பிடும். முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் இதில் செட் பண்ணி அழகாக எடுக்கலாம். சரிங்களா. உங்களுக்கு சி போர்டு என்ன நம்பர் வருது, கன்ஃபார்மாக நம்பர் என்ன வருது, ஏதாவது ஒரு போர்டு கன்ஃபார்மாக என்ன நம்பர் வருதுங்கிறத ஒரு கணிப்பு வச்சுட்டு மீதி நம்பரை கொஞ்சம் பவர் பண்ணியோ இல்லை அப்படியேவோ போட்டிங்கன்னா, உதாரணத்துக்கு சொல்கிறேன், சி போர்டு 8 நம்ம கொடுத்துருக்குறோம். 8 வந்துச்சுன்னா 8க்கு ஜோடி நம்பர் பார்த்திங்கன்னா 8-0 இருக்குது, 8-9 இருக்குது, 3-8 இருக்குது. இதில் அப்படியேவும் அடிக்கலாம். பவர் பண்ணி அடிச்சுன்னா சொல்லப்போனால் 3-8 இருக்குது, 88 அடிக்கலாம். சரிங்களா. அப்புறம் வந்துட்டு 8-9 இருக்குது. 8-9 நம்ம சி போர்டிலே தான் வச்சுருக்குறோம். அது எப்படி வேணாலும், ஒருவேளை 8 வந்து ஏ போர்டுக்கு போச்சுன்னா 9ஆம் நம்பர் கீழே வரும். சரிங்களா. அப்படி 8-9ங்கும்போது 3-8-9ஆகவும் அடிக்கலாம், இல்லை 0-8-9ஆகவும் அடிக்கலாம், இல்லை 5-8-9ஆகவும் அடிக்கலாம்.
இது ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்லி கொடுக்குறேன் சரிங்களா. எப்படிலாம் பவரில் மாறுங்கிறது ஒரு உதாரணம். எல்லா நம்பருக்கும் நம்ம அப்படி சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா வீடியோ லென்த்தாக போயிடும் சரிங்களா. அதனால் இதுக்கு வந்துட்டு ஒவ்வொரு நம்பரையும் பவர் பண்ணிக்கலாம். 24 பவர் பண்ணலாம் சரிங்களா. 24 ஆக்கலாம். இதை வந்து 45 ஆக்கலாம் சரிங்களா. அதுக்கு தான் நான் 452 கொடுத்துருக்குறேன். இது வந்து 24 4 இப்படி வச்சுட்டு 5 இப்படி வரலாம், 5 வரலாம், 4 இங்கே பவர் ஆகலாம். அப்போ 245ன்னு வரலாம் சரிங்களா. அப்படி ஒரு வேளை பவரில் வந்துச்சா 2 1 என்ன கேட்டகரியில் வரும்னா 2 1 0 2 இந்த மாதிரி 0 2 1ன்னு வரலாம் சரிங்களா. இல்லை 0 2 6ன்னு வரலாம் ஓகேங்களா. இல்லைன்னா 2 1 7 இருக்குது சரிங்களா. 2 1 7ன்னு வரலாம். அந்த மாதிரி வரதுக்கு வாய்ப்பு உண்டு சரிங்களா. பார்க்கலாம் எப்படி வருதுன்ட்டு. எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிக் கொடுக்குறேன். நீங்களும் கொஞ்சம் ப்ளே பண்ணி பாருங்கள் சரிங்களா. நாளைக்கு நல்ல ஒரு கொஸ்டினில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.